இங்கேயும் பல பேர் ஒவ்வொருவரையும் கல்யாணம் செய்யணும். திருக்கல்யாணம் என்பது உற்பத்தி, சிவமும் சக்தியும் சேர்தல். சிவம் சக்திதனை ஈன்றும் சக்திதான் சிவத்தை ஈன்றும் உவந்தே இருவரும் புணர்ந்தே உலகு உயிரலாம் ஈன்றும். படைத்தலை தொடக்கிறது அடுத்த சைக்கிள். சூரசம்ஹாரம் முடிந்தது. சூரசம்ஹாரத்திலே இறைவன் என்ன செய்தார்? அழித்தல் அருளலை செய்தார். சூரசம்ஹாரத்தினாலே அழித்தலை செய்தார். அழித்தல் என்பது சூரனண்ட அசுரனண்டு நாங்கள் சொல்லுகிறோம். கொஞ்சம் பேர் ஒவ்வொரு வேற வேற வடிவம் வச்சிருக்கிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம் எங்கட பிறப்பு இறப்புக்கு காரணமான எங்கட தோஷம், குற்றத்தை, ஆணவத்தை அழித்தார். ஆனா என்னத்துக்கு 3 பேரை வச்சு ஆட்டி கொண்டு வாரோம்? சூரனோட வச்சு முடிச்சிடலாமே, மகிஷாசுரன் மாதிரி சிம்பிளா முடிஞ்சிடும். இது சூரனை கொண்டு வாரம், பிறகு சிங்கமுகனை கொண்டு வாரம், பிறகு தாராக அசுரன், இப்படி ஒவ்வொருத்தரா ஏன் கொண்டு வாரோம்? ஏன் ஒருவரோட முடிச்சிருக்கலாமே, ஏன் 3 பேர்? எல்லாம் இருக்குது. ஆனா சந்திராம்மா சொன்ன மும்மலங்கள், முப்புறஞ்செற்றனர் என்பவர் மூடர்கள். திரிபுர வளைத்தது என்று சொல்றவர்கள் ஒரு மேலான ஒரு இதைத்தான் சொல்லுகிறார்கள். அவருடைய திருமந்திரத்தில் அவர் இறுக்கி சொன்னார் மூடர்கள். முப்புறம் என்பது மும்மல காரியம், மும்மலம். இந்த மும்மலங்களையும் ஆணவம் கண்மம் மாயண்ட முன்மலங்களை சொல்றது சைவம் மட்டுமே. இந்து சமயத்தின் மற்ற எந்த சம்பிரிவும் சொல்லுவதில்லை. வைணவம் சொல்லாது, வேதாந்தம் சொல்லாது, பாஞ்சராத்திரம் சொல்லாது. ஒரு இடத்திலுமே மும்மலம் சொல்ல மாட்டார்கள். சைவத்திலே மட்டும்தான் முப்பொருள் உண்மை மும்மலங்கள். முப்பொருள் உண்மை பதிபசு பாசம், மும்மலங்கள் ஆணவங்கன்மம் மாய, இந்த பாசத்துல 3. அப்ப அது சைவத்துக்கு உரிய தனித்துவமான கோயில் உற்சவம் முழுக்க சைவ விதிப்படிதான் இருக்கு. பதி பசு பாசம். கோயில இருக்கிற கர்ப்ப கிரகத்திலோட மூர்த்தம் பதி என்கின்ற இறைவனை குறிக்கும். முன்னாலே அதையே நோக்கி இருக்கின்ற இடவம் அல்லது மயில் அல்லது எலி அல்லது சிம்மம், அது ஆன்மாவை குறிக்கும். பின்னாலே இருக்கின்ற அதுக்கு முன்னாலே இருக்கிற பலிபீடம் எங்களுடைய பலியிடப்ப வேண்டிய பிராணி அல்லது மலங்கள் பாசத்தை குறிக்கும். பதி பசு பாசம் எனப்பகர் 3ல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இந்த 3 வந்துட்டா சைவத்தின் அடிப்படை முடிஞ்சுது. ஆய பதிதான் அருட்சுவலிங்கமாம், ஆய பசுதான் அடல் ஏறு என நிற்கும். இந்த பாசம் பலிபீடம் இப்படி திருமந்திரத்தில் இருக்குது. இந்த 3 வந்துட்டா அடிப்படை கோயில் ஸ்ட்ரக்சர். த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி வெரி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டெம்பிள் இஸ் பதி பசு பாசம், தி காட், தி சோல்ஸ் அண்ட் தி ஃபெட்டர். அப்ப இவர்கள்லாம் ஆலய வழிபாடு. பிற்பாடுல எல்லா மரபுக்காரரும் ஆலயத்துக்குள்ள வந்தது. ஆனா அந்த மரபை அப்படியே கொண்டுவர முடியாது. நீங்க சூரன் போர் நடத்தலாம், ஆனா சூரன் போர் கூடாக மற்ற தத்துவங்களை விளங்கப்படுத்த முடியாது. வேதாந்தத்தை சொல்ல முடியாது சூரன் போர்ல. நானும் இறைவனும் ஒன்று என்று சூரன் போர்ல சொல்லல. அது சூரன் நிக்கிறான், நானும் கந்தனும் ஒன்றன்று இல்லை. ஆனா இப்ப வருகுது போல இருக்கு. ஒரு கோயில்ல ஐயாவே வேல் எடுத்து மயில்ல ஏறி சுத்தி கொண்டு வாரார். எங்களுக்கு கோயில் சுவாமியினுடைய குடையினுடைய வாகனத்தினுடைய நிழலை மிதித்தாலே பாவம் இருக்கு. ஐயா ஆக்ரோஷமாக வடிவா மயில் வாகனத்துல ஏறி படியெல்லாம் சுத்தி கொண்டு வராங்க. நம்ம தாயகத்துல தான் நடக்குதெல்லாம். இப்பதான் உமாபதி சிவாத்தியார் நாம் பிரம மேமன் நாம் பிரம மாமன்றம் ஆம்பிரமங்கள் என்று சொல்லுவார். பைத்தியங்கள். இப்ப மும்மலகாரியங்களுக்காக வைத்தார். அதுல ஓடர்ல வரும். 6 முதல் அடித்தார்.
தாரகாசுரன் என்கிற மாயையை முதல் வீழ்த்தினார் அந்த கோட்டையை. இப்ப மாயை மேல முதல் போகும். அப்ப அதுக்கு பிறகு சகலர் என்ற மும்மலத்தார் என்ற நிலையிலிருந்து நாங்கள் ப்ரமோட் பண்ணிட்டுவோம் இருமலத்தார். மாயை போனதுனால இதுக்கு பிறகும் கர்மா உண்டு. ஆனா பிறவிகள் சொற்பமாயிருக்கு, மாயா மயக்கங்கள் குறைவு. இப்ப இருமலத்தார் என்ற நிலைக்கு வந்துட்டோம். இப்பவும் போராட்டம் தான். சிங்கமுகன் வாரான், விழுத்தினார் சிங்கமுகனை. சிங்கமுகன் யாரை குறைக்கிறது? கர்மாவை குறிக்கிறது, கர்மமலத்தை குறிக்கிறது. கர்மாவும் அழிந்தது. இப்ப ஒரு மலத்தார் விஞ்ஞானகலர், இவர்களுக்கு கர்மா இல்லாதபடியினால பிறவி இல்லை. என்றாலும் ஆணவம் உண்டு, தடிப்புண்டு. பாருங்கள் எவ்வளவு கஷ்டமான விஷயம். அந்த ஆணவ மலம் மட்டும் இருக்கிறது. அது போரிடும். அது வெவ்வேறு வடிவங்கள்ல வரும். அசுர வடிவத்தில் மட்டும் வராது. பறவை போல சக்கரவாக பறவையாகவும் வரும். வானத்திலும் வரும், பூமியிலும் வரும், எங்க போனாலும் வரும், உயர போனாலும் வரும். பல பச்சை பைச்சோந்தி மாதிரி மாமரம் மாதிரியும் வந்து நிற்கும். உள்ளுக்குள்ள இருக்கிறது அசுரத்தனம். அந்த ஆணவத்தை பல்வேறு வடிவங்களிலே வருகின்ற அந்த ஆணவத்தை முருகப்பெருமான் கடைசியாக சாய்த்தார். அதான் சூரபன்மனுடைய வதை. ஆணவ மலத்தை சாய்த்தாலும் அதை அழிக்க முடியாது. பதி பசுபாசம் இனப்பகல் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி, முடிவில்லாதது. அது வலி கெட்டு போகும். வறுத்த வித்து போல் என்று அருணந்த சிவம் சொல்லுவார். சிவஞான சித்தியல்ல, திருப்பி முளைக்காது. சூரன் விழுந்தாலும் இது கூறாகி வந்தார். இப்ப அது சேவலும் மயிலுமாய் வந்தது. சேவலும் மயிலுமாய் வந்தது. எப்படி சேவலும் மயிலுமாய் வந்ததென்றா கருத்து. சேவல் முருகனுக்கு கொடியாக இருந்து அவருடைய வெற்றியை கூவி, அவருடைய வருகையை கூவி அறிவிக்கிறதா வந்துட்டு. மயில் அவருக்கு வாகனமாக இருந்து அவரை சுமப்பதாய் வந்துட்டு. இது என்னத்தை காட்டுகிறது என்றால், முந்தி எங்களுக்காக செய்து கொண்டிருந்த எங்களுடைய பசுகரணங்கள், பசுகண்ட இந்த ஆன்மாவுடைய கருவிகரணங்கள் எல்லாம் இப்ப இறைவனுக்காக செய்யும். பசுகரணங்கள் பதிகரணங்கள் ஆகின்றன. முந்தியெல்லாம் கை இருந்தது. நமக்காகத்தான் சமைப்போம், நமக்காகத்தான் சாப்பிடுவோம், நமக்காகத்தான் உழைப்போம், நமக்காகத்தான் விருப்பமானதை கையால செய்வோம். கால் இருந்தது. எனக்கு விருப்பமான இடத்துலதான் போவோம். எனக்கு விருப்பமான வேலைகளைத்தான் காலால ஆக்களிட்ட போவோம். இப்ப அது இறைவனுக்கு விருப்பமான இடங்களுக்கு இறைவனை நாடி போகும், அடியார்களை நாடி போகும். கண் இருந்தது. எனக்கு விருப்பமான படங்கள், நாடகங்கள், காட்சிகள், கூத்துகள், எனக்கு விருப்பமான ஆக்களைத்தான் தேடி தேடி பார்க்கும். இப்ப அப்படி இல்லை, இறைவனைத்தான் பார்க்கும். காது எனக்கு விருப்பமான இசை, எனக்கு விருப்பமான ஆக்களுடைய பேச்சுக்கள், மயக்க பேச்சுக்கள், எனக்கு விருப்பமான இதுகளைத்தான் கேட்கும். இப்ப இறைவனுடைய பாடல்களையும் இறைவனுடைய புகழையும் கேட்கு. கண்கால் காண்மின்களோ காரை நஞ்சுண்ட கண்டந்தனை எண்டோல் வீசி நின்றாடும் கண்கால் காண்மின்களோ. கண்ணுப்ப இங்க வந்துட்டு. செவிகால் கேண்மின்களோ மூக்கே நீ முரலாய் எல்லாம் நற்றவாய் உனை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே. இப்படி இந்த பாரி மாறி வந்து இறைவனுடைய தொண்டையே செய்து கொண்டிருக்கும். இது இறைவன் ஆட்கொண்ட பிற்பாடு பார்த்தீங்கன்னா சூரபத்மனும் அந்த தன்னுடைய ஆணவ மலம் கெட்ட பிறகு சேவலாக மயிலாக இறைவனையே செய்து கொண்டிருக்கிறான். இரண்டாவதாக முந்தி உலகத்தையே தான் சுமக்கிறதா யோசிச்சு கொண்டு உலகத்தை ஆட்டிப்படுத்திக் கொண்டு சீரன் இப்ப மயிலாக வந்து இறைவனை சுமக்கின்றான். இறைவனை எம்மிலே தாங்குவோம் மயிலாக வந்து. அதுக்குள்ள சித்தாந்த ஒண்ணு கொண்டு இருக்கு. சூரபதுமன் என்பது மேலே ஒரு ஆள் இல்லை, 2 பேர். இருவேர் உருவின் ஒரு பேர் யாக்கை என்று முருகப்பு ஆட்டுப்படையில வரும் 2 ஆன்மாக்கள் அங்கே இருந்தன. ஒன்று மயிலாக, ஒன்று சேவலாக வந்தது. ஆகவே சூரபன்மனை அழித்தல் என்பது இறைவனுடைய மும்மல காரியங்களை அழித்தலை குறிக்குது. அழகாக தத்ரூபமாக முதலாவது மாயையாகிய தாரகாசுரன்,
இரண்டாவது கர்மமாகிய சிங்கமுகாசுரன், மூன்றாவது ஆணவமாகிய சூரன். ஆணவமாகிய சூரனையும் கூட எரிச்சு பொடிச்சு படியாக்கி விடையில அப்படியே ரெண்டாக வந்து சேவலும் மயிலுமா வருகிறது. வந்த பிற்பாடு முந்தி அந்த ஆணவத்தோடு இந்த சூரன் இப்பொழுது இறைவனுக்காகவே தன் தொண்டை செய்கின்றான். தொடர்ந்து சேவலாக மயிலாக என்று வருகிறது. முருகப்பெருமானுக்கு சூரபத்மனை வதைப்பதற்கு முன்னர் மயில் வாகனம் இல்லையா? எந்த மயில் அவருக்கு இருந்தது? இந்திரன். அது கந்தபுராணத்துல வரும். அவர் போருக்கு வருகின்ற பொழுது இந்திரனை மயிலாகவும் அக்னியை சேவல் கொய்டியாகவும் கொண்ட முருகன் வந்தவர்கள் அவர்களை மீண்டும் அனுப்பினார் என்று கந்தபுராணத்தில் இருக்குது. ஆகவே முருகனுக்கு முதலே மயில் வாகனம் இருந்தது. சிறு பிள்ளையா இருந்தபோது பழந்தேடி முருகன் மயில தான் சுத்தினார் என்று பழனி புராணம் சொல்லும். அவை முருகன் மயில இருந்தார். முருகனுக்கு ஆட்டு வாகனம் எப்ப வந்தது? ஆடு என்பது எனக்கு என்னத்தை குறிக்குது? ஆடு என்பது தமோ குணத்தை குறிக்குது. மந்த குணம் ஆடு தமோ குணத்தை குறிக்குது. அப்ப தமோ குணத்தை முதல் வெற்றி கொள்றேன். அதான் ஆட்டை கூறுறது. தமோ குணத்தை வெற்றி கொள்றார் ஆட்டில மதுறது. அதான் ஆட்டு வாகனம் முருகனுக்கு. அப்ப மற்றவர்கள் வேதாந்த விளக்கத்தில் சொல்லுவார்கள் இது முருகன் மும்மலங்களை மறைப்பது. அவர்கள் முக்குணங்களை உண்டு. முக்குணங்கள் என்றால் ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். அந்த மூன்றையும் அழிப்பதுதான் அவருடைய இதென்று சொல்லுவார். இப்ப ஓர்டர் மாறிடும் பாருங்க. சத்துவ குணத்தை முதல் அழிக்கிறது. அந்த ஓர்டர் சரி வராது. முக்குண தோஷங்களை அழிப்பதென்ற சில அவருடைய புது விளக்கங்கள் சரி வராது. பதிபசு பாசத்துல ஆணவங்கன்மயன்ற மும்மலங்களை. அப்ப சூரபத்மனுடைய சூரசம்ஹாரம் கந்த சஷ்டி ஒவ்வொரு முறையும் நடக்குதென்றால் கருத்து முருகப்பெருமான் கந்த சஷ்டி தொடங்கிட்டுதென்றா முருகன் வந்துட்டார் போருக்கண்ட அர்த்தம் என்றால் சுவாமியுடைய சத்தினி பாதம் இறங்கிட்டுது. எல்லா நாளும் சுவாமியின் அருள் தான். இப்ப துவங்கிட்டார். இவ்வளவு நாளும் இந்த சித்தியார் இந்த சச்சங்கம் என்று பேக்காட்டி கொண்டிருந்தது போதும். இவனை ஒரு மடியா வழிப்படுத்துவோம் என்று சுவாமி இறங்கிட்டார் என்ற கருத்து தான் அந்த கந்த சஷ்டி. சுவாமி இறங்கி வந்தார் என்றால் போர்தான். உள்ளுக்கு இருக்கிறது சும்மா விடாது. மாணிக்கவா சொல்லுவார், தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகவும் அதிற்பெருமாயகள் இணைப்பல சூழ. தெய்வம் என்று வந்தாலும் கூட அப்புறம் அதுக்குள்ள வந்துட்டு நிறைய இப்படி மயில ஏற சூரன் போர் புரிகிறதுல இருந்து இப்படிக்கான விஷயங்கள் நடக்கும். 6 கோடி மாயாசக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. இப்படி எல்லாம் வரும். அப்ப முருகனுடைய வந்த உடனே யுத்தம் தொடங்கினேன். சும்மா கடவுளே வந்தாலும் நாங்க சும்மா விட மாட்டோம். எல்லாம் கந்தா முருகான்னு சொல்லி கொண்டு போவோம். வந்து முன்னால் நின்றா நீர் தான் கந்தர் என்பதுக்கு இன்னும் புருவ கொண்டு அவர்கிட்டயே கேட்பேன். நாங்கள் லேசுப்பட்ட ஆக்கள் இல்லை. அதான் அந்த மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. இப்ப முருகப்பெருமானுடைய யுத்தம் உக்கிர வடிவத்தை எடுக்கும். ஒவ்வொரு அண்டாக போவார்கள். மாயை விலகம், கர்மா விலகம், கடைசி வரைக்கும் இருக்கிற ஆணவத்தையும் சரித்து தனக்கு ஆளாக்குவார். தன்னுடைய தொழிலை செய்ய வைப்பார். இதுதான் சைவ சமயத்தினுடைய பழைய ஆகமங்கள் எல்லாம் முத்திப்பேர் என்று சொல்லுகிற பொழுது பெரும்பாலான ஆகமங்கள் அந்த சுத்தமாயா உலகத்தில இறைவனுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிற அனந்தேஸ்வரர், மந்திரேஸ்வரர் போன்ற தானங்களைத்தான் சொல்லும் முத்தித்தானமாக. அதாவது இறைவனுக்கு அணுக்கமாக இருந்து இறைவனுக்கு சமமாக இருந்து தொண்டு செய்கின்ற சிவசமபாதத்தை தான் சொல்லும். யாழ்ப்பாணத்து சைவம், அகூர சிவாச்சாரியர் பத்ததி எல்லாம் அதுவரைக்கும் தான் போகும். அதை கடந்து போறதை அதை சொல்லுவதில்லை. பௌஷ்கராகமம் போன்ற ஒரு சில ஆகமங்கள் தான் அதை சொல்லும். அப்ப அப்படி போய் முருகனுக்கு தொண்டாக அடியாளாக முருகனுடைய புகழையே பாடுகின்ற சேவலாக முருகனையே சுமக்கின்ற மயிலாக நாம் மாற வேண்டும். முருகனை சுமக்கின்ற மயிலாக நாம் மாற வேண்டும். முருகனையே கொக்கரிக்கின்ற, முருகனுடைய கீர்த்தியை கொக்கரிக்கின்ற, வருகையை கொக்கரிக்கின்ற குரலாக சேவலாக நாம் மாற வேண்டும். அதான் முருகனுடைய
சூரபன்ம வதம். சூரனை வதைத்தார். அப்ப இதை வதைத்தவுடன் அழித்தல் முடிந்தது. அருளல் எப்ப வந்தது? அழித்த முருகனை, மாமரத்தை இரண்டாக பிளந்து அழித்த முருகனை இந்த ரெண்டு கூறாக்கி அந்த ரெண்டுல அவனை திருப்பி தன்னுடைய மயிலாகவும் சேவலாகவும் வைத்து தன்னோட வைத்தாரே, அதுதான் அருள். தன்னுடன் வைத்துக் கொண்டார். கும்பிடுக அதையும் சேர்த்து தானே கும்பிடுறோம். மயிலை தள்ளி வச்சு சேவலை தள்ளி வச்சு முருகனண்டா கும்பிடுறோம். அடியாரையும் சிவன் அடி சேர்ந்த அடியாரையும் அவர்களுடைய பூர்வீகம் பார்க்காமல், முந்தியவர் இப்படி இருந்தவர் அப்படி இருந்தவர் எல்லாம் பார்க்காம கும்பிடுறது என்று அவரோட சேர்ந்து இருக்கிறார். அந்த நிலைக்கு வைத்தார். அது அருளல். அப்ப அருளல் முடிந்தது. மறைத்தல் எப்ப வந்தது? முருகப்பெருமானுடைய படைத்தல் எப்ப துவங்கினா, பிரம்மதேவனை குட்டி சிறகிருத்தேக்கல படைத்தல் செய்துட்டார் இல்லையா? அது படைத்தல் வந்துட்டது. காத்தல் எப்ப வந்தது? அப்பதான் காத்தலும் செய்கிறார் திருமால் தொழிலை. ஏன் அதையும் செய்கின்றார்? படைக்காம காக்கலாது. திருமண காட்டுப்பல ஒரு வரி வந்தது, அது விளக்கம் ஒன்று இருந்தது. படைக்காட்டால் காக்க இயலாது. இவர் படைத்தாத்தான் அவர் காக்கலாம். இவர் படைத்தபடியினாலே காத்தலுக்கு மூல காரணமாய் அமைந்தார். காத்தல். அழித்தல் சூரபன்ம வதத்தோட வருகிறது. அருளல் மயில் சேவலாக அருள் செய்து கொடுக்கறதோட வருகிறது. அது மட்டும் இல்லை, எல்லாரும் முத்தி கேட்கிறீங்கள முருகன்கிட்ட போய். யார் இங்க விரதம் இருக்கிற சட்டங்கதைகள்ல முத்தி கேட்கிறீங்கள? முருகா எல்லாம் வயசு கடந்தாலும் எங்களுக்கு கேட்க வேண்டிய எத்தனையும் இருக்கு. என்ன இன்னும் கொஞ்சம் ஹாலிடே போக வேணும், இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா வர வேணும், இன்னும் கொஞ்சம் வசதி வர வேணும், இன்னும் கொஞ்சம் எல்லாம் கேட்கறது. அதான் தேவலோகத்து தேவர்களுக்கு திருப்பி அந்த ராஜ்யத்தை கொடுத்தார். ராஜ்யத்தை கொடுத்தார். அவைக்கும் அவர் சம்பந்தி தான். இந்திரனுடைய தேவயானியை திருமணம் செய்தார் இல்லையா? அப்ப போகங்களையும் கொடுக்கிறார் பாருங்க. போகங்களையும் கொடுக்கிறார், அதே நேரம் முத்தியையும் கொடுக்கிறார். அப்ப போகங்களை கேட்ட ஆக்களுக்கு போகத்தை கொடுத்தார், முத்திய கேட்ட ஆக்களுக்கு முத்தியை கொடுத்தார். மற்ற ஆக்களை ரெண்டுமே கேட்காத கொஞ்சம் கூட்டம் இருக்கல்லோ, அவைய கவனிக்காம விட்டுட்டாரோ முருகன். வரட்டு போங்க புற வரேக பாபம் உண்டு இல்லையே, அவைக்கும் அருள் செய்தார். தானே வலிந்து போயிருக்கிறார். ஐயா வேடர் ஐம்புல வேடன் அயர்ந்தனை வளர்ந்தன. வேடுவரோடு வேடராக இருக்கின்ற எனக்கு முத்தியும் வேண்ட காசும் வேண்டாம் உண்ட வீடும் வேண்டாம் என்று சொல்ற ஆக்கள் இருக்கிறவല്ലോ. சிலவளை சொல்லுவாங்க உண்ட காசும் வேண்டாம் உண்ட வீடும் வேண்டாம் போ என்று போற மாதிரி. கடவுளும் வேண்டாம், எங்களுக்கு முத்தியும் வேண்டாம், கடவுள் காசு அந்த கதையும் வேண்டாம், எங்கட பாட்டில் நாங்கள் இருக்கிற ஆக்கள் இருக்கிறார்கள் இல்லை. அந்த வேடர்கள் ஐம்புல வேடர்னு அயர்ந்தனை வளர்ந்தன. அங்க இருக்கிற ஆக்களை முருகன் தானே போவார், விடமாட்டார். தானே போவார், விடமாட்டார். எப்ப போவார்? தின முற்றி இருக்கேக போவார். தின முற்றி இருக்கேக போவார் என்றா எங்களுக்கு எல்லாம் மலை பரிபாகம் வந்து அந்த பக்குவ நிலை வரைக்கும் வருவார். இந்த முத்திர வரைக்கும் கிளி கலைக்கிறதுக்கும் வச்சிருப்பேன். அது வரையும் இருந்து காக்கிறதும் அவர் தான். அது தெரியாது. அங்க வந்து அங்க வலிமையாக வந்து நீங்க விடமாட்டீர்கள். மாறு வேடத்துல வருவார். சும்மா முருகா முருகான்னு பூஜை வைக்கிறதான் வந்த உடனே நீ யார் நான் யாருன்றது. வள்ளியம்மையே மாட்டன்னு தானே சொல்லுவார். அப்ப சாம பேத தான தண்டம் எல்லாம் நடக்கும். பக்குவப்பட்டு கடைசியா கொஞ்சம் ஈர்த்து கொண்டாலும் மிச்சது விடாது.
யுத்தம் நடக்கும். வேடர்களுக்கு நம்பிக்கும் முருகப்பெருமானுக்கு யுத்தம் நடந்து அப்ப அந்த கூட்டத்தையும் பாருங்க. முத்தி கேட்கிறார்களுக்கு நேர முத்தி, போகம் கேட்கிறார்களுக்கு போகம், அவையோடையும் சம்பந்தம். ஒன்றுமே அக்கறை இல்லாம இருக்கணுமே வேடர் மாதிரி எனக்கு அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் கடவுள் என்ற கதையே இல்லை என்று இருக்கிறார்களுடையும் சம்பந்தம் அவருக்கு பாருங்க. அதான் வள்ளி. அங்கேயும் சம்பந்தம் இங்கேயும் சம்பந்தம் பாருங்க. அப்படித்தான் முருகப்பெருமான். அப்ப கடவுளே இல்லை என்று கவனிக்காம இருக்கிறார்கள், புறக்கணித்திருக்கிறார்கள். உலக வாழ்க்கையில ஆழ்ந்து அயர்ந்து வேடராக இருக்கிற 50 வேடர்களோட இருக்கிறார்களையும் முருகப்பெருமான் தான் ரட்சிக்கிறார். வெளியே வந்து ரட்சிக்கிறார். போட்டி போட்டு சண்டை பிடிச்சு ரட்சிக்கிறார். நீயே அடைக்கலம் என்று வந்துட்டு ஆனா எனக்கு போகம் வேண்டும், இந்திரலோகம் வேண்டும், மரசாட்சி வேண்டும், இந்திராணி வேண்டும் என்றா அதையும் கொடுக்கிறார். அவையோடையும் சம்பந்தம் தான். முத்தி கேட்கிறாக்களுக்கு முத்தி கொடுக்கிறார். அது சூரபன்னன் வதைத்து முத்தி கொடுக்கிறார். அழைத்தல் செய்து முத்தி கொடுக்கிறார். இப்படி மறைந்தும் செய்கிறார். பார்த்தீங்களா? அதான் மறைத்தல். அடுத்தது அருளல். 5 தொழில் முடிஞ்சது. முடிஞ்சாயினே அலுவலை போட்டுட்டு கடை முடிஞ்சதுன்னு போட்டு மூடி போட்டு போய் இருக்க வேண்டியானே. இது முடியாது. ஏண்டா திருப்பியும் இங்கே ஆக்கல் இருக்கு, நமக்கு செய்யணும். அப்ப மீண்டும் படைத்தல் தொடங்கிறது திருக்கல்யாணம். சிவம் சக்தியை சேர்கிறது. சிவம் சத்திதனை என்றும் சத்திதான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் புணர்ந்து உலகு உயிரலாம் என்றும். அந்த இருவரும் புணர்ந்து உலக உயிரலாம் என்ற படைத்தல் தொழிலை மீண்டும் கொடுப்பது திருக்கல்யாணம். திருக்கல்யாணம். அப்ப இன்றைக்கு திருக்கல்யாணம் என்றா 5 தொழில்களை இப்படி முருகப்பெருமான் கதையினூடாக விழாவினூடாக சைவத்தில் விளக்கப்படுகின்றது. அதுதான் திருக்கல்யாணத்துக்குரிய விளக்கம். அது பார்வதி பரமேஸ்வரர் திருக்கல்யாணம் என்றாலும் அதுவும் படைத்தல் தான். எல்லா திருக்கல்யாணமும் சிவம் சக்தி சேர்ந்து படைத்தல் தொடங்குறதுல குடிக்குது. அதுதான் கந்த புராணத்தினுடைய உட்பொருள் விளக்கம். இந்த புராணத்தில் இன்னும் இருக்கும் நிறைய பொருள் இருக்குது. இதில் உண்டு. இது அதே மாதிரி வள்ளியம்மையை கல்யாணம் செய்ததுடைய விளக்கத்தை கந்த புராண நவநீதம் என்ற பெயரில், நவநீதம் என்றா தெரியும், வெண்ணெய் திரண்டெடுத்த மாதிரி. கந்த புராணம் என்கிற பாலை கடைந்து பாலை காய்ச்சி பிறை ஊற்றி தயிராக்கி தயிரை கடைந்து வெண்ணெய் எடுத்து அப்படி உருட்டி வைத்ததுதான் நவநீதம். கைவல்ய நவநீதம் என்று சொன்னார். அது மாதிரி இந்த நவநீதம் என்று சொல்லி வள்ளியம்மை திருமணப்படலத்தை பெற்று எங்களுடைய குப்புளான் காசிவாதி செந்திநாத ஐயர் அவர்கள் எழுதியிருக்கிறார் 100 வருஷத்துக்கு முந்தி. அதிலே அழகாக சொல்லுவார். வள்ளி என்பது அதில் சொல்லுவார், வள்ளி என்பது எங்களுடைய ஆன்மா. அது 50 வேடரோட வளருது, வேடுவராக இணைந்து வளருது. பிறகு வினைகளை செய்யுது, திணைப்பிலம் போய் காக்குது, கிளி கிளைக்குது, திணைக்காக இந்த பயில்கள் எல்லாம் செய்யுது, தன்னுடைய ஆக்களோட போய் இருக்குது. அப்படி இருக்கிற காலத்துல முதல் வாரது நாரதர், குரு வருவார். நாரதர் எல்லாம் போய் அப்ப முதல் மற்ற குருமாரதான் வருவினம் வந்து எல்லாம் பண்றது. அதெல்லாம் போய் அங்க சொல்லி இவருடைய பக்குவனை அடைந்த உடனே பிறகு இறைவனே வருவார், குருவாக முருகப்பெருமானே வருவார். வரைக்குள்ள அவர் வந்து ஓமண்ட பிரணவ மந்திரத்தை சொல்லுவார். பிள்ளையார் வருவார். பிள்ளையார் பிரணவ ஸ்வரூபி, பிள்ளையார் வருவார். அப்படி இறைவனே வந்து குருவாக வந்தாலும் மனம் முழுமையாக சரணடையாது. பள்ளியம்மை மாதிரி மறகை கொண்டுதான் நிற்கும், நீ யார் நான் யார் என்று. இறைவனே வந்தாலும் இறைவன் என்று தெரியாது எங்களுக்கு. வேங்கை மரமாக நிற்பார். ஒரு முதுகிழவராக வருவார், இளைஞனாக வருவார், தெரியாது. கடைசியாக தெரிந்தவுடன் ஆன்மா இறைவனை சேரும். வள்ளியம்மை முருகப்பெருமானை சேருவார்.
சேர்ந்தாலும் இந்த சொந்தக்காரர் விடாயினம் வேடர்கள் சண்டை பிடிப்பார்கள். திருப்பி அந்த வேடுவர்கள் எல்லாம் சண்டை பிடிப்பார்கள், முருகனோட போர் செய்வார்கள். அதைத்தான் மல வாசனை, இது சைவம் சொல்ற முக்கியமான உண்டு. முத்தினில வந்தாலும் பிறகும் அந்த தொட்டு நிற்கிற குணம் விடாதான். சொல்லுவார்கள், காலால கிளறி கிளறி தின்ற கோழியை பாறையில விட்டாலும் கிளறுமாம். என்னடா பாறையில கிளறி கொண்டும் வராது, விண்டாலும் கிளறுமாம். நெல்லு என்ன நெல்லு அந்த குவியலா இருக்க நெற்குவியல்ல விட்டாலும் கிளறுமா. நெற்குவியல கிளறவே தேவையில்லை, சும்மா சாப்பிடல, ரெண்டாலும் கிளறுமா. பழக்க தோஷம். அந்த மாதிரி இந்த முத்தி இறைவனே வந்து சேர்ந்தாலும் கூட புறகு வங்கால அங்கால எட்டும் அந்த விடாது. அந்த மெட்டவை வந்து சண்டை பிடிப்பினும் அதை வெல்றது ரொம்ப கஷ்டம். அதான் இவ்வளவோ பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் பொத்தண்டு விழுகிறதெல்லாம் பார்க்கிறவன். அப்பதான் முருகப்பெருமான் அவர்களோட போரிட்டு அவருடைய இது வந்த பிறகு அவர்கள் அழியவில்லை. அழித்தவர்கள் எழுப்பி என்ன செய்வார்? அவர் எல்லாரும் இவருக்கு அடியவர்களாக இருப்பார்கள். அவையும் சம்பந்தி தான். பிறகு அப்ப எல்லாரும் முருகண்ட சம்பந்தி தான். அவருக்கு எதிராக விடுறது இல்லை. எதிர் மாதிரி இருந்தாலும் எதிராக இல்லை. கடவுளுக்கு எதிராக சாத்தான் இல்லை. சைவத்தில் எல்லாம் அவருடைய ஆக்கள் தான். வள்ளியம்மை வந்து திருமணம் செய்வது என்பது ஆன்மா இறைவனை சேருவதை குறிக்கிறது. அது இன்னொரு விளக்கம். வள்ளியம்மை திருமணத்துக்கு வள்ளியம்மையை இச்சா சக்தி என்று சொல்லுகிற மரபிருந்தாலும் இந்த மரபொண்டு இந்த வழியும் ஒன்று விளக்கம் சொல்லப்படுகின்றது. கந்த புராணத்தினுடைய விளக்கம். புராணங்கள் எல்லாம் சும்மா சொல்லிலதுதான் சொன்னார். புறச்சமயனறி நின்றும் அறச்சமயம் புக்கும் புகழ் மருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சரம் அறத்துறைகளை அடைந்தும் மற்றது அங்கால் என்ன அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவத்திறத்தடைவர். அதில் சரியை கிரிய யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர். சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சிறப்புடைய மிக தெளிந்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் அதில் வரும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும். இப்ப சிறப்புடைய புராணங்களை உணர்வது என்பது இதுதான். இப்ப இந்த கந்த புராண காலத்துல கந்த சஷ்டியை பார்த்து அனுஷ்டித்து இருக்கிறார்கள். இன்றைக்கு திருக்கல்யாணம். இன்றைக்கு இந்த கந்த புராணத்தினுடைய சிறப்பு, அந்த சிறப்புடைய புராணங்கள் உணர்த்துற உட்பொருள் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டோம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இந்த படிப்பிலையும் படிமுறை இருக்குது. ஒரே மாதிரி நெடுக படிச்சு கொண்டிருக்கப்படாது. முற்றோதல் தொடங்க முற்றோதல் முதல் கொஞ்சம் படிக்கிறது, பிறகு முற்றோதல் தொடங்குறது போனா அங்கால பொருளுக்குள்ள போய் 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 போக வேணும். அதான் அது ஒரே மாதிரி இல்லை. அதான் சொல்றது கந்த சஷ்டி விரதம் பல பேர் உபவாசம் பண்ணி பிடிக்கிறது. நான் சொல்றது 6 வருட பூர்த்தி முடிஞ்சால் பிறகு அடுத்த லெவலுக்கு போகணும். கந்தர் அனுபூதியோ கந்தர் அலங்காரமோ திருமுருக ஆற்றுப்படையோ அல்லது கந்தர் கலிவன்பாவோ அல்லது கந்த புராணத்தை படிக்க வேணும். அதை உணர வேணும், அதை படிப்பிக்க வேணும், அதுக்கு அடுத்த லெவலுக்கு போக வேணும். அப்படி நீங்க போகாட்டிலும் அது வரும் அந்த நிலை. பல பேரை நாங்க பார்க்கிறோம். சொல்லுங்க. 263வது பாடல் ஐயா. எது? புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உடன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவ திறத்தடைவர். இதில் சரியை கிரியா யோகம் செலுத்திய பின் ஞான
இதுதான் படிமுறை. இப்போ நாங்கள் இப்போ வேத சிறப்பொருளை மிக தெளிந்த மண்டல தான் இந்த உபநிடதங்களை கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேத சிரசு, வேதத்தினுடைய தலை, வேதாந்தமாகிய உபநிடதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே இதில் தான் நாங்கள் யோகசுவாமியுடைய வாக்கியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிறகு சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்து கொண்டுதான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போ திருமுருகாற்றுப்படை விளக்கம் நல்லா இருந்தது ஐயா. ரொம்ப காலமா படிச்சு அது இப்பதான் தொடக்கம், அது விளக்கம் முழுக்க இல்லை, இப்பதான் தொடங்கி இருக்கிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க 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 வரும். ஒரு தொகுக்க வேணும். சங்க இலக்கியங்கள்ல முருகன் பாட்டுகள் நிறைய இருக்கு. அகநானூர்ல இருந்து மற்றது பரிபாடல்ல இருந்து வேறு இடங்கள்ல எல்லாம் முருகன் எல்லாம் இருக்குது. அது எல்லாம் சொல்ல வேணும். அங்கேயே சூரபன்மன் வதை வந்துட்டு வடநாட்டு வழக்கத்தின்படி அங்கே தாரகாசுரனை வதைத்ததுதான் தெரியும். பெருசா சூரபன்மன் கந்தபுராணம் வடமொழியில தான் இருக்கு. அதனால அவங்க கதை என்று சொன்னா தாரகாசுரன் கதையோட முடிச்சு போடுவார்கள். அவ்வளவுதான் தெரியும் அவர்களுடைய இதன்படி. அதுதான் வளமையில வந்திருக்கு. பொதுவாக பார்த்தால் இங்க பிள்ளைகளுக்கும் கார்த்திகேயன் என்று சொல்லி புத்தகம் இருக்குது, அமிர்தச்சத்திர கதா. அது எல்லாம் தாரகாசுர வதத்தோட முடிந்தது. மலையை கிழித்தது கிரௌஞ்ச மலை, தாரகாசுர வதம் அவ்வளவத்தோட முடிஞ்சு. அப்ப முருகப்பெருமான் வேற, சுப்பிரமணியர் வேற, அப்படிதான் கணவர் சொல்றது. ஆராய்ச்சியோட சுப்பிரமணியர் கார்த்திகேயர் எல்லாம் வடநாட்டு கடவுள். அங்க இங்க அப்படி எல்லாம் இருக்கையில் இங்க வேலன் என்று சொல்லி குறிஞ்சிமலை கடவுளாக தமிழர்கள் வழிபட்டு வந்தார்கள். அப்புறம் அவங்க கொண்டு வந்து தங்கட புராண கதையை எங்கட முருகனோட சேர்த்து ரெண்டை உண்டாக்கிட்டாங்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நல்ல அழகாக சொல்லுகிறார். புத்தகம் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார்கள். ஆனா பிரச்சனை என்னண்டா, சங்க காலத்திலேயே இந்த சூரன் வதை, வள்ளி தேவானி அம்மையோட முருகன் இருக்கிறது எல்லாம் சொல்லி இருக்கு. இப்போ சங்க காலத்திலேயே இவங்க சொல்லிட்டாங்கன்னு இவங்க என்ன ரூம் போட்டு யோசிச்சு கண்டுபிடிச்சிருங்க நம்மள இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னா புதுசையா செய்யணும்ன்றது வருத்தம் உண்டு எல்லாருக்கும் இருக்குது. புதுசாக செய்தாத்தான் பாராட்டுக்கணும். அதுதான் இந்த மயிலுக்கு மேலே ஐயா சூரனுக்கு போறாரு எல்லாம் வெங்கடலாம் நடக்குது. அதே மாதிரி என்னோடத்துல வாகனத்துல சுத்தி வாராரு. என்ன வாகனத்துல வந்துட்டார். என்னோடத்துல முருகன் வேல் விடுறதுண்டு துவக்கில் ஆட்டிக்கிறாரு வேலை வச்சு. இப்படி பலவிதமான புதுமைகள் வந்துட்டுது. எல்லாம் புதுமை செய்யணும் வந்து. திருமுருகாற்றுப்படையில சில புத்தகங்கள்ல அறுபடை வீடுகளுக்கு திருப்பரங்குன்றத்திலிருந்து மூலாதாரத்தலம், சுவாதிஷ்டான தலம் சில இடத்துல எழுதியிருக்கிறோம். அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா, இல்லாட்டி சும்மா அது ஒரு விதமான யோக விளக்கத்துல போகினம் இதுல இருந்து போறதுன்னு சொல்லி அதுல கொஞ்சம் சிக்கல் வருது. ஓடரை பார்த்தீங்கள் என்றால் இப்ப திருப்பரங்குன்றம், மூலாதாரம், அது ஏன் அந்த ஓடரை அப்படி வச்சார்கள்? மற்றது அடுத்ததை பார்த்தா இப்ப குன்றுதோறாறுல கடைசியா வச்சிருந்தா சொல்லலாம் சகஸ்டாரம், 1000 விதழ் தாமரை எல்லா இடமும் இருக்கிறாரு. பழமுதிர்ச்சோழியை கொண்டு வந்து தானே கடைசியா வச்சிருக்கு இல்லையா தமிழ்மானன்? ஏற்கக்கூடிய விளக்கம் இல்ல, அப்படி ஒரு விளக்கம் 6 ஆதாரங்கள்லயும் முருகன் இருக்கின்றான் என்றது ஒன்று இருக்குது. அது எடுக்கலாம். அது சிவபூசையில இருக்குது. 6 அது எங்கட சிவபூசையில குறைவு. நான் நினைக்கிறேன் இந்த தட்சிண கைலாச புராணம் ஒன்று இருக்குது. ஒரு புராணம் உண்டு, இலங்கையில் எழுதின புராணம். அது ஒன்று வசனத்துல இருக்குது, இன்னொன்று பாட்டுல இருக்கு. அந்த பாட்டுல பிரம்மதேவன் கோணீஸ்வரத்துல பூஜை செய்கிறார். அதுல இந்த பாடல்லையே இருக்கு. ஒவ்வொரு சக்கரங்கள் தோறும் சிவன் அங்கே இருந்து தங்கி இருந்து போவதாக பாவித்து 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 ஒவ்வொரு சக்கரத்துக்கூடாக மேலே எடுத்துக்கொண்டு போறது. அது அந்த இது இருக்குது. அப்படி முருகனும் 6 படை வீடு என்று சொல்லி அப்படியும் நாங்கள் விளக்கம் பார்க்கலாம். அது பிரச்சனை இல்லை. 6 ஆதார சக்கரங்கள்.
இந்த விளக்கம் அந்த இப்போ இருக்கிற பூச நடைமுறையில் இல்லை. இந்த தட்சிண கைலாச விரதத்தில் போட்டிருக்கு. ஞாபகப்படுத்துறீங்கன்னா இந்த பாட்டு எடுத்து போட்டுருவேன். நானும் திருப்பி திருப்பி பார்த்து இதில் இலக்கு ஒன்று பார்த்தா இல்லை. எங்கள்கிட்ட நாங்கள் அந்த வேற வழியாகத்தான் இங்கே இருந்து எடுத்து சிவனை மேலே கொண்டு போகிறது. இவர்கள் ஒவ்வொரு யோகா ஆதார சக்கரத்திலையும் நின்று தங்கி போவதாக அது சில மணி மண்டபம் மண்டலில் வரும். ஒவ்வொரு யோகா ஆதார சக்கரத்திலையும் அதுக்குரிய மணி மண்டபங்கள் அதுகளில் இருக்குது. அதில் இருந்து இறைவனறவி இருந்து போவதாக தியானிக்கிற ஒரு முறை உண்டு. சிவபூசையில் இருக்குது. அது மாதிரி 6 ஆதார சக்கரங்களே சொல்ல. கதிர்காமம் என்ற பெயர் என்னென்று வந்தது? நீங்க முதல் சொல்லி கொடுத்தீங்க ஐயா. ஒளி. ஒளி. சிதம்பரம் மாதிரி, காசி மாதிரி இதுக்கும் ஒரு முத்தி சேத்திரம். வெளியாக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது. வெளியாக இருக்கிறது வந்து சிதம்பரம், ஒளியாக இருக்கிறது காசி. காசி என்றாலே ஒளி என்றுதான் கருத்து. வெளியாக இருக்கிறது கதிர்காவும் அதே மாதிரி தான். ஒளி, கதிர் என்றாலே ஒளி. அந்த அகப்பூசையில நீங்க சொல்லி தந்தீங்க ஒரு அக்னி நமக்கு அந்த நீர் அக்னி ஆகியது ரூபம் அதெல்லாம் நினைக்கிற ஆதாரத்துல வருது. அந்த எது அந்த அகப்பூசையில நாங்க கடைசியா தெளிப்பம் தண்ணீர் ரூபம் காட்டுவோம். அக்னி ஆய நமகன்னு சொல்லுவோம். அப்ப மூடாத்து நினைச்சுன்னா அது வந்து இல்ல, அது வந்து ஒரு சுருக்கமான அகப்பூசை அதுல இருக்கு. அது வந்து அந்த வேதாந்த மரபில் இருக்கு. முதலே தொடக்கத்துல நியாசம் செய்து போட்டு சடாரண்டு அந்த பூசி கொண்டு இருக்கு சுருக்கமாக. இல்ல நீங்க சொன்ன நோட்ஸ்ல இருக்கு. கந்தம் அதுக்கு வந்து புவிய வச்சு பிருத்வியாத்மிகாய், கந்தம் வந்து பிருத்வியாத்மிகாய் அப்படி வரும். அப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி சொல்ற இருக்கு. அது ஒரு சுருக்கமான அகப்பூசை. அகப்பூசையிலே ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்கு. அது ஒரு மிகச் சுருக்கமான அகப்பூசை. பஞ்சபூதங்களின் ஊடாக சமர்ப்பித்துக் கொண்டு போறது. பஞ்சபூதம் ஒவ்வொரு ஆதாரம் தானே, ஒவ்வொரு விளக்கம். நீங்க இறைவனை இப்ப இதுதான் என்று வரையறுக்க இயலாது. நீங்கள் அதை சமர்ப்பித்துக் கொண்டு போகிறீங்க. கந்தம் சமர்ப்பம் என்ற பிருத்வியாத்மிகாய நமக. பிருத்திவிதான் கந்தத்துக்கு இல்லையா? தீபம் சந்திரன் அக்னி வரும். அப்படி ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி கொண்டு போறது. அதுல உண்டு அவர்கள் மாத்தி சொல்லுவார்கள், நாங்க மாத்தி சொல்றது அது பார்க்கணும். நினைக்கிறேன் கடைசியில கற்பூர தீராஞ்சனத்துக்கு கடைசியா அந்த ஆத்மாவை சமர்ப்பணம் செய்யறதா முடியும். இருக்குது, அதுல எடுத்து பார்த்தா சொல்லுவேன். அதுல பார்ப்போம். முதல் பூசையில நாங்கள் எங்களுடைய சிவ பூசையில வந்து ஞானத்தினால செய்கிறது. அங்க வைகிறது சிவயோகம் என்று சொல்றது. சிவயோகத்துல வந்து ஆதார சக்கரங்களை விட அந்த வேறு ஒரு வழி ஒன்று இருக்குது எங்களுக்கு. நாங்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருந்து கதை வேறு முதல் யோகத்தில் வந்தாலும் பிறகு அங்கால வந்து இது போய் சகஸ்டாரம் வரும். நெற்றிப்பட்டு சகஸ்டாரம் இருதயஸ்தானம் எல்லாம் வரும். ஆனால் இது வந்து இந்த யோக சக்கரங்களோட வராது. எங்களுடைய இருதயத்தாமரை வந்து அநாகத சக்கரம் இல்லை, அது விளங்க வேண்டும். அநாகத சக்கரம் என்றது யோகத்தில் இருக்கிறது. எங்களுடைய இருதய கவலம் என்பது ஞானத்தில் இருக்கிறது. அதே மாதிரி புருவமஸ்தில் அலாலஸ்தானம் என்றதும் இதுல இருக்கிற அங்க இருக்கிற அந்த ஆக்ஞா சக்கரம் அல்ல. எங்களுக்கு பார்த்தா நாங்க சுருக்கமா நாங்க பாக்குறோம்னா மூலாதாரத்தில் எடுப்போம். மூலாதாரத்தில் இருந்து எடுத்து அதான் பிருதிவி கிழங்கு எல்லாம் எடுத்து இதயத்தாமரை அப்படியே வந்து இதயத்தாமரை நடுநெஞ்சில பலப்பக்கமா சரிந்திருக்கிற தாமரை நிமிந்திருக்கிறத பாவிச்சு பிறகு அங்கால அதுக்கு அடுத்ததா போக கண்டம், பிறகு உள்நாக்கு, பிறகு புருவமத்தி, பிறகு சகஸ்டாரம், பிறகு அதுக்கு மேலே இந்த இடங்கள்ல எல்லாம் ஒவ்வொரு மலர்களாக பாவித்து அந்த மலர்களில் தங்கி தங்கி மேலே போறதா கொண்டு போறது. இது ஞான மார்க்கம். இதை சொல்றது சிவயோகம் என்று சொல்றது. இது கொஞ்சம் வித்தியாசம் ஆதார யோகத்தை விட. ஆதார யோகத்துல நீங்க குண்டலினி சக்தியை எழுப்பி ஒவ்வொரு ஆதாரத்தினூடாக மேலே கொண்டு போறது வரும்.
ரெண்டுக்கும் கனெக்ஷனும் இருக்கு, ரெண்டுக்கும் வித்தியாசமும் இருக்கு. யோகத்தின் இறுதி நிலை சமாதி, ஆறாதாரம் கடந்து அங்கால் போயிருக்கிற யோகத்தினுடைய இறுதி நிலை சமாதி, ஞானத்தின் இறுதி நிலை நிஷ்டை. யோகத்தில் இறைவனுடைய ஐக்கியமாதல் நடக்கும். யோகண்டா யூனியன், ஐக்கியமாகுதல் நடக்கும். நிஷ்டையில வந்து இறைவனுடன் ரெண்டரை கலத்தல் நடக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அறுவடை வீடு ட்ரெடிஷன் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது கனெக்டிங் டு ரூட்ஸ் தான். சங்க காலத்திலே இருந்தே முருக வழிபாடு, குறிஞ்சி கடவுள், காட்டுக்கு கடவுள் என்று சொல்ற கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். நகரத்தில் இருக்கிறார், மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறார், திருச்செந்தூர் கடற்கரையில் நெய்தல் கடையில் இருக்கிறார், அவ மருத நிலத்தில் இருக்கிறார், நெய்தலில் இருக்கிறார், குறிஞ்சியில் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் முருகன் இருக்கிறார். கொற்றவை சிறுவ என்று சொல்லுவார்கள். கொற்றவை என்றா அம்பாளுடைய உக்கிரமூர்த்தம். அது பால நிலத்து கடவுள் என்று சொல்லுவார்கள். பால நிலத்து கடவுள். அதற்கு ஏன் பெண் தெய்வங்களை சொல்ல, பெண் தெய்வம் இருக்கு. பால நிலத்துக்கு கொற்றவை, கொற்றவை சிறுவ. அப்ப பால நிலத்துக்கு முருகன் வந்துடுவார். கந்த புராணத்தில் பொதுவாக இந்த சூரபன்மன் வதைப்படம் தான் படிப்பார்கள் இல்லையா? கந்த புராணம் 6 நாள். 6 நாளும் சூரபன்மன் வதைப்படம் படிக்கிறது வழமையாக இருக்கு. இது வெவ்வேறு பாதைகளை கூடாக ஒரே இடத்தை தெளிவுக்கு வாரது தான். இப்போ முருகன் கந்த சஷ்டி, அது கூடாக தனியே முருகனுக்கு அரோகரான்றதை தாண்டி அங்கால சில எங்களோட தத்துவங்கள், எங்களோட பூதுகள் என்ற உட்பொருளை சிந்திக்கிற முறை, அவ்வளவுதான். மயில் என்பது ஓங்காரம், ஓம். ஓம் என்ற பிரணவ வடிவம். அந்த பிரணவத்தின் மத்தியில முருகன். ஓங்கார மயிலின் மிசை வர வேணும், திருப்புகள் படிப்பார். ஓம்கார மயிலின் மிசை வர வேணும். சேவல் இறைவனின் வருகையை அறிவிக்கிற குரல். அது இறைவன் வர்றதுக்கு முந்தியே அது வரும். முதல் முருகன் வரமாட்டார் நேரே, முதல் அந்த ஓசைதான் வரும். அதை முதல் உள்வாங்கி திரும்பி பார்த்தா தான் அங்க முருகன் அங்கால வாரது தெரியும். அதுக்கு வரைக்குள்ள முதல் ஓம்காரம் தான் முதல் தெரியும். மயில் ஆடிக்கொண்டு வந்தா மயிலுண்டு இதுதான் தெரியும் பெருசா. ஓம்காரம் வந்து பிறகுதான் முருகன் முதல். அதனுடைய குரல். அது என்ன குரல்? ஸ்கிரிப்சர்ஸ். உங்களோட ஸ்கிரிப்சர்ஸ், வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இந்த விளக்கங்கள்லாம் முதல் வரும். அதான் கோழி கூவுறது. அதன் பால் கவனஞ்சை செலுத்தி கொண்டு போன அங்கால மயில் வரும். மயில் என்றது என்ன? நல்ல அழகான தரிசனங்களை பார்த்துட்ட தூகை இவ்வளவு அவ்வளோ இருக்கு, இதுதான் முருகன் என்று யோசிச்சிருப்போம். நாங்கள் பார்த்தா முருகனோட அழகா இருக்கிற மாதிரி இல்லை, மயில் நிற்குது. அந்த மாதிரி வாரது. அதான் அங்கால அதுங்கால பார்க்க அங்கால வரைக்குள்ள அடட இதெல்லோன்னு பார்த்தா கடைசியா பார்த்தா அடட அதுக்கும் உள்ள அதுக்கும் மேலாக ஒருத்தர் இருக்கிறார். அவர் கடைசியா அங்கதான் ஞானம் வேல் இருக்கு கடைசியா. இப்ப நீங்க கோழி குரலை கேட்டு ஆடுற மயிலை கண்டு அழக இதுதானோ என்று எதிர்த்து முருகனை பார்த்து இவர்தான் என்று போக அங்க ஞான வேல் வந்து நிற்கும். அதுதான் வேலை வழிபாடு. அது வேல் வழிபாடு வந்து அவ்வளவு நுட்பமானது. எப்படி சிவ வழிபாட்டில் சிவலிங்கம் வருகிறதோ, சிவனை நாங்கள் சிவபெருமான அப்படியே வச்சு கும்பிடுறோம் கற்ப கிரகத்தில் வருகிறதோ, அது மாதிரி அந்த வேல் வழிபாடு. அதையும் தாண்டி அதை கங்கால ஆழ்ந்து அகன்ற நுண்ணியணி ஞானம்.
இதில் இந்த மரபு வந்து இந்த கந்த புராண மரபும் இந்த விளக்கமும் தனியாக ஈழத்து சைவர்களிடம் தான் இருக்கு. பொதுவாக தமிழகத்தில் கந்த புராணம் படிக்கிற மரபுகள், அதுக்கு விளக்கம் சொல்கிற மரபுகள் அவ்வளவா இல்லை. இருந்தாலும் ஒரு கதையாக எடுத்துக்கொண்டு அப்படியே போகிற மரபு தான் அங்கே இருக்குது. எங்களுக்குத்தான் புராணப்பட வரவில்லை. இந்த மும்மலங்களை அழிக்கிறார் என்றெல்லாம் சொல்லி தந்து, பிறகு வள்ளியம்மை திருமண படத்தை ஆன்மாவை இறைவன் வந்து சேர்றதா சொல்லி தந்து, மற்றது திருமணம் என்பது படைத்தல். திருமணம் என்பது படைத்தல் அங்கேயும் இருக்கு, சொல்றது இருக்கு. ஆக்கள் அந்த அளவு பெருசா விளங்காடுல திருமணம் என்பது படைத்தல். இறைவனுக்கு திருக்கல்யாணம் என்றா படைத்தல் தான். அவர் தேர்ல ஏறுறார் என்றாலே அழித்தல். தேர்ல தான் வருவார் முருகன். இதுல நம்ம ஊர்ல எல்லாம் தேர்ல தான் வருவார். அப்படித்தானே மற்ற இடங்கள்லையும் என்ன கட்டக்கோட்டை எங்கட கோயிலெல்லாம் குட்டி தேர்ல தான் முருகன் வருவார். மற்ற இடங்கள்ல இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்திலும் தேரேறி வருது. அதனால அழித்தல் தான் அங்க. கன்னடா கம்சாமில்ல ஆகப்பெரியது. அங்க திருவிழா 5 பேர் பஞ்சரதம். மாத்தலை முத்துமாரியம்மன் கோயில் 5 ரதம். பஞ்சரதம் வந்து சிறப்பு. திருக்கேதீஸ்வரத்துல இருக்குல்ல, திருக்கேதீஸ்வரத்துல 3 பஞ்சரதம் வரையில. நல்லூர் தேர் தானே கொஞ்சம் ஊர்ல பெருசான. இதெல்லாம் உப்ப வந்தது. பழந்தேர் இல்ல, நல்லூர் தேர் வந்து அதான் சிலது வந்து நாங்கள் எங்கட பண்பாடுன்னு சொல்றது. நல்லூர்ல வந்த தேர் வந்து புது தேர், நவீன தேர் வடிவத்துல வந்தது. பழைய தேர் வந்து ஊர்வழியே இருக்கு, கட்டுத்தேர். பெரிய மிகப்பெரிய சிற்ப வேலைப்பாட்டோட கீழே இருக்கு. சிதம்பரத்துல அதுதான் தேர், திருவாரூர்ல அதுதான் தேர். அந்த தேர் அதெல்லாம் கட்டுத்தேர். மேலே அந்த சிகரம் கட்டி கொடி கட்டி சிவப்பு வெள்ள கொடி கட்டி போற தேர் தான் எங்கட பாரம்பரிய தேர். பிறகு ஒவ்வொருத்தர் கொண்டு வந்து புதுமையாக செய்யணும் இப்படி தேரை கொண்டு வந்து பிறகு எல்லா அளவும் அந்த தேரை விட்டுட்டு இந்த தேருக்கு வந்தார்கள். அது ஒரு சின்ன தேர், அதுல பெரிய வேலைப்பாடு இல்லை. பாத்தீங்கன்னா மேல சும்மா வேலைப்பாடு வச்சா சிகரத்தின் வெயிட் கூடிடுவேன். அப்ப அது பிறகு வந்து பிறகு அதுதான் தேர், பிறகு அதுக்குள்ள பெரிய தேர் சின்ன தேர் நாங்கள் அதுல சொல்றது. அப்ப தேர் என்பது அந்த பழைய காலத்தில் இருந்த கட்டுத்தேர் தான் அந்த உண்மையான தேர். இதை விட பெரிய தேர்கள் இருந்திருக்குது. இப்ப எங்கட நூற்றாண்டுகள்ல கொஞ்சம் சின்ன ஆக்கிடும். 600 காலத்துல எல்லாம் சொல்லுவார்கள் தேரெல்லாம் இழுத்து முடியாதாம், ஆக்கள் பத்தாதாம், நின்றுதான் தேர் வாரது. அப்படி நான் பழைய திருவாரூர் தேர் என்ற படத்தையும் பார்த்திருக்கிறேன். அது இப்ப இருக்கிற திருவாரூர் தேரை விட எத்தனையோ மடங்கு பெருசு. அது ஆள் நின்றாரண்டா அந்த தேர் சில்லுண்டு அரைவாசிக்கும் கீழே தான் ஆள் நிற்கிறார். அப்படி பிரம்மாண்டமானது பழைய புகைப்படத்துல. அதுகள் எல்லாம் மாறி இப்ப வந்து நாங்கள் குட்டி தேர் எடுத்து இப்ப நாங்கள் வாகனம் எந்திர வாகனம் வச்சிருக்கிற அளவுக்கு வந்துட்டேன். புதுமைகள் செய்வதென்று இதுதான் உண்டு. அது மாதிரி கட்டிடக்கலைகள்லையும் இந்த வில்லு மண்டபம் என்பது ஒரு புதுமை. அது கட்டிடக்கலையில இல்லை, அது ஒரு வேற யாரோ ஒரு தொகுத்த அப்புறம் எல்லா அளவும் இப்ப வில்லு மண்டபமா வந்துட்டு பழமையானது. அதுல யாழ்ப்பாணத்துல ஒரு தனி கட்டிடக்கலை அந்த ஆங்கிலேயர் எல்லாம் அழித்து திருப்பி தொடங்கிக்குள்ள எங்கட கோயில்ல டச்சு காலத்து கட்டிடக்கலை கொஞ்சம் வந்துட்டுது. எங்கட கோயில் தூண்கள் எல்லாம் டச்சு சேர்ச்சு காலத்து தூண் மாதிரி தான் இருக்கும். பழைய தூண்கள், உருண்ட தூண்கள், பெரிய உயரமான தூண்கள், வாதனைகள் தானே. அது யாழ்ப்பாண கோயில்களுக்குரிய மரபு. நீங்க இந்தியாவில பார்க்க மாட்டீங்க. அது தென்னிந்தியாவில கருங்கல்லும் ஸ்கொயராயும் இருக்கிறது. யாழ்ப்பாணத்து மரபில் அது இருந்து இப்ப அதெல்லாம் இடிச்சு கொண்டு வரோம். எல்லாம் விடிதான். நாங்கள் பண்பாட்டை காக்குறோம், மரபை காக்குறோம் எல்லாம் இடிக்கிட்டு அப்புறம் சிங்களவன் வந்து இடிக்கிறான்னு சொல்றது. அவங்க ஒன்றும் இடிக்கிறது இல்லை. சேர்ச்காரரு தங்களோட பழைய சேர்ச் எல்லாம் அப்படியே வச்சிருக்கிறார்கள். அதாவது சேர்ச்சை இடிச்சு கட்டுறது பார்த்துருக்கிறீங்களா? பழைய சேர்ச்சிலேயே தண்டு வச்சிருக்காங்க. நாங்கள் தான் இடித்து புதிதாக கட்டுவது. ஏனென்றால் எங்களுக்கு அப்படி ஒரு ஆசை, புதுசா செய்யணும். இனி பாருங்க, திருவிழா செய்யறவரை மயில் ஏறி வருவாரங்கால. அவ்வளவு மோகம் புதுமையில் எங்களுக்கு.
அழகியல் மற்றது மரபு வரலாற்று உணர்வு மிக மிக குறைந்தவர்களாக இருக்கின்றோம். இலங்கையிலும் சரி இங்கேயும் சரி ஏதாவது புதுசாக செய்து மிமிக்கிற செய்து வாயில நெருப்பு ஊதுறது பார்த்துருக்குறீங்களானே சூரன் பதை அப்படியெல்லாம் ஏதாவது புதுசாக செய்து ஆர்வத்தை தூண்டி தண்டுவதற்கு ஏதாவது செய்கிறதா இருக்கிறத தவிர இந்த உள்ளுக்கு இருக்கிற புதையல்களை எடுத்து சொல்லணுமென்று இல்லை. இப்போ அடுத்த சூரன் போருக்கு இப்படி ஒரு இடத்த நடந்துட்டு தண்டா மயிலில் வந்துட்டாருண்டா அடுத்த சூரன் போருக்கு யோசிப்பார்கள் என்ன செய்யலாம்ண்டு. மேபி திருவிழா செய்கிற உபயோகாரர் விடலாம் ஒவ்வொரு மயிலே சேவல்லதான் நேரி வர சொல்லல. அதுக்கு இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல வருவது தெரியாது. எல்லாம் போட்டி போட்டி திருவிழாக்காரர் போட்டி போட்டிதான். வான்மகில் வளாதி வைகமலை வளஞ்சுரக்க மன்னன் கோன் மறையரசு செய்க குறைவிலாது வீர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நட்டவம் வேள்விமல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம் அரகணம பார்வதீபதையே அரகணம பார்வதீபதையே அரகணம பார்வதீபதையே தென்னாடுடைய சிவனே போற்றி சிற்றபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். மீண்டும் வியாழக்கிழமை பார்ப்போம். நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. கேட்டுக்கொண்டு